நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்திலே ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நயன்தாரா. அது ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அருமையா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே சூப்பர், பிஜிஎம் எல்லாமே, ஆக்டிங் எல்லாமே பக்கா. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது ப்ரோ. கொஞ்சம் எங்கேஜிங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு அக்பார் பிரபாஸ் படம். பிரபாஸ் படத்துல இது எல்லாமே இருக்கும், தனித்தனியா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். பேன் இந்தியா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, ஆக்ஷன் நல்லா இருக்கும். ஆக்டிங் எல்லாமே சூப்பரு, காஸ்டியூம் சூப்பரு, அந்த விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆக்ஷன்லாம் கொரியா சினிமா, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேற லெவல் இருந்துச்சு. யாஸோட ஆக்டிங்லாம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அவங்களோட சீன்லாம் கூட ஓகே தான். ருக்மிணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு அப்பதான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவருக்கு புரியவே வருது. அவரோட ஹாலுசினேஷன் ஸ்டேட்ல இருக்காரு, அவர் இதுல இல்லன்ட்டு. யாஷ் அவரோட ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. ஆக்டிங்லாம் சூப்பர். யஷோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாம் ஓகே தான் ப்ரோ. யஷ் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அருமையா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே சூப்பர், பிஜிஎம் எல்லாமே, ஆக்டிங் எல்லாமே பக்கா. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. யாஷோட ஆக்டிங் தான் ப்ரோ. எல்லாத்தோட யாஷோட ஆக்டிங் வந்து யூனிக்கா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஆக்டிங் தான். கேஜிஎஃப் மாதிரி நீங்க இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனா கேஜிஎஃப் மாதிரி ஒரு அளவு ஒரு நல்ல ஒரு எண்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனா கன்க்ளூஷன் மட்டும் கரெக்டா கொடுத்துருந்தா நல்லா இருந்துரும். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதாவது அந்த நீங்க தியேட்டர்ல ஒன் டைம் சூப்பரா பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு காலம் பார்க்க முடியாது. நயன்தாரா சிஸ்டர் ஆக்டிங், சிஸ்டரோட கேரக்டர் அவங்க பக்காவா செட் ஆனாங்க. நல்ல ஒரு சிஸ்டரா என்னெல்லாம் இது பண்ண ரோல் கொடுத்துருக்காங்களோ பக்காவா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பர் ப்ரோ. டைம் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் எப்பண்டா முடியும் அந்த மாதிரி தான் தியேட்டரே ஆயிடுச்சு. இருக்கு ப்ரோ, இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனா ஓ ஓகே தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது ப்ரோ. கொஞ்சம் எங்கேஜிங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ண கேஜிஎஃப்ன்றது வேற லீகேஜ். இது வேஸ்ட். இது மூவி ஆக்சுவலா டாசிக் வந்து கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ண ஒரு ஆமா ஒரு ஹீரோயினுக்கும் ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து ஒரு ட்ராப்ல விழுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹீரோ வந்து ஒரு லீகேஜிக்கு வந்து நோக்கி போகும்போது ஒரு ஹீரோயின்ஸ் வச்சு அவங்க ட்ராப்ல விழுற மாதிரி இருக்கும். ஹீரோயின்ஸால கெட்டவான்னு சொல்லலாம். 10 கேக்குறீங்களா 5 கேக்குறீங்களா? 10 கேட்டா 6 கொடுக்கலாம். ஆக்ஷன்லாம் கொரியா சினிமா, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேற லெவல் இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. வேற மாதிரி நயன்தாரா ஃபைட்டே வேற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. ரொமான்ஸ்னா அவ்வளோவா சொல்ல முடியாது ப்ரோ. அவ்வளோவா இதெல்லாம் காட்டல. பார்க்கலாம் படத்தை பார்க்கலாம். பசங்களோட வந்து பார்க்கலாம். அவ்வளோ தனியாக பார்க்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சு தான் ப்ரோ. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லணும்னா லிட்ரல் இதாக பவர் பேக்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா லைக் அவரோட ஹாலுசினேஷன் மோட்ல தான் இருந்தாரு. அப்போ வந்து அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இன்னொருத்தர் அவரோட பையன் வந்து ஃபர்ஸ்ட் பையன் வந்து அவர் அட்டாக் பண்ண வராதான் நினைக்கிறாரு. லிட்டரலி அவரை காப்பாற்ற முடியாம செத்துட்டாரு. ஆனா அவரை காப்பாத்தி அப்படி கொண்டு போய் கடைசியில தான் வந்து ரிவீல் பண்றாங்க. அதை பர்ஃபார்மன்ஸ்லாம் பிரிச்சிட்டாங்க ப்ரோ. ஓப்பனா சொல்லணும்னா அந்த இது மட்டும்தான் அந்த எப்படி அந்த ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு படத்தை. பாதி நேரம் பாதி விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் லிட்ரலி வந்து ஓப்பனா சொல்லணும்னா நல்லா இல்லை ப்ரோ. ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா அது வந்து அவர் லிட்ரலி அவர் செத்து போன பையன் அவர் வந்து அட்டாக் பண்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு. வேறபடி வேற எதுவுமே இல்லை. அவங்க ஆக்டிங்லாம் இது ப்ரோ பிரிச்சிட்டாங்க. ருக்மிணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு அப்பதான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவருக்கு புரியவே வருது. அவரோட ஹாலுசினேஷன் ஸ்டேட்ல இருக்காரு, அவர் இதுல இல்லன்ட்டு. அப்படி ஒருத்தவங்க உயிரோடே இல்லன்ட்டு. அதுதான் சொல்றேன். திருப்பி நான் அதுதான் சொல்றேன். நம்ம ட்ரெய்லர்ல ஒன்று பார்த்துட்டு நம்ம வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம வந்தீங்கன்னா ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணலாம். நயன்தாரா மேம்க்கு நல்ல சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் பட் அந்த அளவுக்கு அவங்க தான் பண்ணணும் அந்த ரோல் அப்படின்றது கிடையாது. ஆக்டிங் எல்லாமே சூப்பரு, காஸ்டியூம் சூப்பரு, அந்த விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை.
ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. நம்ம கேஜிஎஃப் லெவலுக்கு எதிர்பார்த்து வந்தோம்னா எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு நார்மல் படம் அப்படின்ற மாதிரி வந்தா ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. எதுக்கு வராங்க, எதுக்கு வெட்டுறாங்க, எதுக்கு சாவுறாங்க ஒண்ணுமே புரியல. எல்லாம் வராங்க, சாவுறாங்க, போறாங்க, அதே தான் வருது. இது பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. செம்மையா இருந்தது ப்ரோ. ஆக்டிங் குறைய சொல்ல முடியாது bro. எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. இல்ல ப்ரோ, இது எப்படி சொல்றது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்குலாம் பிடிக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்களை வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப வைலன்ஸா இருக்கு. ஸோ நார்மல் ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், அவ்வளவுதான். சரி, யஷ்காக தான் வந்தேன் நான். கேஜிஎஃப் பார்த்ததா சரி, இந்த படம் அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஆனா ட்ரைலர் பார்க்கும்போதே கொஞ்சம் டவுட்டா இருந்தது. பட் அவுட்புட்டா வரும்போது ரொம்ப மோசமா தான் இருந்தது. கண்டிப்பா இல்லைண்ணா. சரி, நீங்க ஒன்னு எதிர்பார்த்து வருவீங்க, யஷ்னா இப்படி எல்லாம் இருக்கும், ஒரு மாசம் ஆக்ஷன் வரும். சரி, ஆக்ஷன் நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஆக்ஷனுக்காக ஒரு படம் பார்க்க முடியாது. அதுக்கான ஸ்டோரி, ஒரு கேஜிஎஃப்ல ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கும். அவரு சண்டை போடும்போது ஒரு நம்மளுக்குள்ளே அடிக்கணுங்கிற ஒரு அந்த இது வரும். பட் இது எதுவுமே கிடையாது. இதுக்கு கனெக்டே ஆகல. தான் படத்தோட மைனஸ். ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா யஷ் நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் கொடுத்த ரோல் பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. நயன்தாரா நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல வெயிட்டான ரோல் கொடுத்திருந்தாங்க. மற்றபடி வேற யாரும் பெருசா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அவங்க சும்மா வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு பெரிய ரோல்லாம் கிடையாது. அவங்க ஏன் இந்த ரோல்ல எல்லாம் நடிக்கிறாங்க, அது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. மியூசிக் ஓகேவா தான் இருந்தது. ரொம்ப உங்களுக்கு லவுடா இருந்தது. படம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ரொமான்ஸ் தாங்க. அதுதான் ஆக்சுவலா நிறைய பேர் ஆக்ஷன் படம்னு நினைப்பாங்க. இது ஆக்ஷன் படத்தை சொல்றதை விட இது ஒரு ரொமான்ஸ் மூவி தான். ஏன்னா அதனாலதான் செகண்ட் ஹாஃபே உங்களுக்கு டெவலப் ஆகுது கதையே. ஸோ இது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. வயலன்ஸ் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு இதுவா இருக்கும். இது அந்த அளவுக்கு ஃபேமிலிக்கான கதை கிடையாது. ஆக்சுவலா இது அவங்களுக்கு செட் ஆகாது இது பார்க்கறதுக்கு. 10க்கு 4 கொடுக்கலாம், அவ்வளவுதான்.